बाबा साहेब ऊपर स्टेज को आने के लिए बुला रही है, ऊपर आ जाओ। அடுத்தபடியாக காவிரிப்பட்டினம் ஒன்றிய செயலாளர் சான்பாஷ் அவர்கள் மேடைக்கு வரவும். அடுத்தபடியாக சிக்கந்தர் அவர்கள் முத்தோலி சிக்கந்தர் அவர்கள் மேடைக்கு வரும். இந்துக்களையும் முட்டாளாக்கி இஸ்லாமியர்களையும் முட்டாளாக்கி நெருப்பை விதைக்கக்கூடிய ஒரு அரசு மற்றும் நம் மாநகர நிர்வாகிகள் ஜாக்கிர் ஹுசைன், அடுத்தபடியாக நமது ஜாக்கிர் ஹுசைன் அவர்கள் புதியதாக பொறுப்பேற்றுள்ளார் துணைத் தலைவராக. அவருக்கு அண்ணன் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். துணைத் தலைவர் ஜாக்கிர் ஹுசைன் அவர்களை முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக ஜாக்கிர் ஹுசைன் பாய் புதியதாக துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள ஜாக்கிர் ஹுசைன் பாய் அவர்களுக்கு நம் வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவையாக கடகோஷங்களுடன் கைத்தட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாநகர துணைத் தலைவர் மேடையின் முன்பே மாநகர துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அண்ணன் ஜாக்கிர் ஹுசைன் பாய் அவர்கள். மேலும் மேலும் இந்த பணிகளை சிறப்பாக செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மற்றும் அடுத்தபடியாக நமது புதியதாக மிக விரைவில் நவாஸ் சூளகிரி நவாஸ் அவர்கள் அடுத்த நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சூளகிரியில் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார். மற்றும் அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் சில பேர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவாவுக்கு விசுவாசமா இருந்தாங்க. ஏன்னா அது பிரான்சுக்கும் போர்ச்சுகீஸுக்கும் சம்பந்தப்பட்ட இடம். அப்ப அவர் சொல்லி பார்த்தார், கேட்கல. சொல்லி பார்த்தார், கேட்கல. அப்ப என்ன பண்ணாருன்னா ஒரு 4000 பேரை சிறைபிடித்தார். சிறைபிடிச்சு ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து ஜெயில வச்சார். ஏன்னா நீங்க நாடா பார்க்கும்போது எனக்கு எதிராக நீங்க செயல்படுறீங்க அப்படி. அப்படி சிறை வைத்த திப்பு சுல்தான் கோவாவிற்கு கடிதம் எழுதி கேட்டார், என் ஜெயில இருக்கிறவெல்லாம் கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுவாங்க இல்லையா? அவர்களுக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, உங்களிடத்திலே அந்த பாதிரிமார்கள் இருந்தால் எனக்கு அனுப்பி தாருங்கள் என்று கோவாவிற்கு எழுதிய ஒரு மத நல்லிணக்கவாதிதான் திப்பு சுல்தான் என்பதை இந்த நேரத்திலே பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். அவை திரைக்கு சிறை கைதிதான், சிறையில் இருந்தவன் தான். ஆனாலும் அவனுடைய மத உரிமைகளின் மீது கை வைக்க கூடாது என்று நினைத்தான் திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்தவன் திப்பு சுல்தான் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே நீங்க கொஞ்சம் பேருக்கு விவரம் தெரிஞ்சா தெரியும், தூர்தர்ஷன்ல எல்லாம் திப்பு சுல்தானை பத்தி ஒரு நாடகமே வந்துச்சு. அது எத்தனை பேர் பார்த்திருப்பாங்கன்னு தெரியாது. தூர்தர்ஷன்லயே வந்துச்சு. தி ஸ்வார்ட் ஆஃப் திப்பு சுல்தான் அப்படின்னு ஒரு நாடகத்தை போட்டாங்க. அதை புடிச்சு அந்த செட்டை கொளுத்தி பெரிய அளவுல பிரச்சனை பண்ணிட்டான் பிஜேபி காரன். இன்னைக்கு அதே மோடியுடைய ஆட்கள். அப்ப அந்த திரைப்படம் தொடர்ந்து நடக்க வேண்டுமா வேண்டாமா? ஏன்னா இன்னைக்கு இதை நான் ஏன் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னால உங்களுக்கு தெரியணும், ஒரு 4 நாளைக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்துல திரைக்கு முஸ்லிம்கள் அதிகமா இருக்கக்கூடிய சாம்பல் என்கின்ற ஊரிலே ஒரு பள்ளிவாசல், ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல். நல்லா கேளுங்க, 1526 எத்தனை வருஷத்துக்கு முன்னால? 1526 அங்க ஒரு கோயில் இருந்துச்சா? அந்த கோயிலை இடிச்சு பாபர் தான் கட்டினாராங்க அந்த பள்ளிவாசல. அதனால அதுக்கு கீழே கோயில் இருக்கா நாங்க சர்வே பண்ணணும். இது எப்படி இருக்குன்னா, நம்ம இந்தியாவை சுதந்திரம் பெறதுக்கு முன்னால யார் ஆண்டா? பிரிட்டிஷ் ஆண்டாங்க.
இந்தியாவை சுதந்திரம் வர்றதுக்கு முன்னால பிரிட்டிஷ் ஆண்டு நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான். அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எவனாவது ஒரு ஆங்கிலேயன் இங்கிலாந்துல இருந்து இந்தியா டூர் வந்தான்னா அவனை பிடிச்ச அப்படியே ஜெயில வச்சிருந்தா எப்படி இருக்கும் ஒரு வாதத்திற்கு. ஆனா உண்மையிலேயே 1526 ஒரு கோயிலை இடித்துத்தான் மசூதியை கட்டினார். ஒரு வாதத்துக்கு உண்மையே வச்சுக்கிட்டா கூட அப்படி ஒண்ணும் கிடையாது, வரலாற்று குறிப்பு இல்ல. அப்படி ஒரு உண்மையிலேயே அப்படி ஒரு கோயிலை இடித்துத்தான் மசூதியை கட்டினார்கள் என்கின்ற வரலாற்று குறிப்பு இருந்தாலும் இன்னைக்கு சுட்டு தள்ளப்பட்ட அந்த 4 பேருக்கு இந்த வரலாறு என்ன தெரியும்? நாங்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசலை ஏன் இடிக்கிறீர்கள்? ஏன் அதுல வந்து சர்வே பண்ணணும்? எதற்கு? அதற்குள்ள ஒரு கோர்ட் ஆர்டர், எக்ஸ்பார்ட்டி கோர்ட் ஆர்டர். மஸ்ஜித் கமிட்டி அதுல பார்ட்டியா சேர்த்து அதுல அவங்க ரெப்ரசென்ட் பண்றதுக்கான வாய்ப்பே தராமல் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991 படி நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மத ஆலயத்தை மாற்ற முடியாது என்று இருந்த போதும் உச்சநீதிமன்றத்தில் அதை சர்வே பண்ணா என்ன தப்புன்னு கடந்த காலத்தில் சந்திரசூட் கேள்வி கேட்டு இன்னைக்கு அதுக்குள்ள பூந்து சர்வே பண்ணுங்க. மசூதி கீழே என்ன இருக்குது, அந்த மசூதியுடைய கீழே அதனுடைய நிலத்துக்கு கீழே என்ன இருக்குது, அதுல கோயிலுடைய நிலை இருக்க வாய்ப்பு இருக்கா என்றெல்லாம் ஆய்வு செய்து எண்ணத்தை கிழிக்க போகிறீர்கள். நாளைக்கு இதே நிலை தமிழ்நாட்டிலோ ஒசூரிலே வந்தால் நீங்கள் செருப்பை கழட்டி இந்த அயோக்கியர்களை அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திப்பு சுல்தான் என்கின்ற சமூக நீதி போராளியுடைய வரலாற்றை உங்களுக்கு சொல்கிறோம். நாளைக்கு ஒருத்தர் இப்படி சொன்னா இருந்துட்டு போடா போர்த்தியா போடா அப்படின்னு சொல்லணும். என்னைக்கோ இருந்ததற்கு ஒரு வாதத்திற்கு அப்படி இல்ல, அவங்களால நிரூபிக்க முடியல. ஆனால் ஏற்கனவே யான்வாபி மஸ்ஜித் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் 2ஆ பிரிச்சிட்டான் யூபியில. அப்ப இவருடைய நோக்கம் என்ன? இஸ்லாமியர்களுக்கு எதிராக, இஸ்லாமிய அடையாளங்களுக்கு எதிராக திப்பு சுல்தான் அப்படின்னு திப்பு சுல்தானுடைய பிறந்த நாள அரசு விழாவாக கர்நாடகா கொண்டாடியது. அதை எதிர்த்து பிரச்சனை பண்றோம். தமிழ்நாட்டில் ஒரு சில அமைப்புகள் கொண்டாடினா அதை எதிர்த்து பிரச்சனை பண்றான். ஏன்னா நீங்கள் அந்த திப்பு சுல்தானை தெரிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டையிலும் சரி, ஆதி சங்கராச்சாரியரை பார்த்த போதெல்லாம் தன்னுடைய குரு என்று அழைப்பார் திப்பு சுல்தான். இந்து மதத்தின் மீதும் இந்து மதத்தினுடைய ஆலயங்களுக்கும் தன்னுடைய கைகளால் அள்ளி அள்ளி கொடுத்த வரலாறு இன்றைக்கும் அந்த கோயிலினுடைய கருவறைக்குள் இருக்கக்கூடிய யார் யாரெல்லாம் எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்கின்ற பட்டியலிலே திப்பு சுல்தானின் பெயர் வரலாற்று பூர்வமாக இடம்பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்ப ஒரு நாடகம் எழுதினா, ஒரு நாடகம் எடுத்து சஞ்சய் கான் அப்படிங்கிறவன் அந்த படத்தை நடிச்சான். திப்பு சுல்தானை பத்தி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளவு பெரிய முக்கியமான சப்ஜெக்ட நாங்கள் உங்களுக்கு முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரியணும். அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான். டைம் என்ன? பரவாயில்ல, ஏழைகள் தான் ஆகுது. இன்னும் 2 மணி நேரம் பேசலாமே. ஆனா ஒண்ணு நானுமே ஒரு 1/2 மணி நேரம் பேசுங்க அப்படின்னு என்ன சொன்னாங்கன்னா, நான் எவ்வளவு பெரிய சத்தம் வருங்க அப்படின்னு என்ன ஒரு 1/2 மணி நேரம் பேச சொன்னா என் தம்பிகளுக்கு என் கூட இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு 28 நிமிஷம் தான் நான் பேசுவேன். ஆனா முறையா நீ சட்டுப்புட்டுன்னு பேசிருப்பா, நாங்களும் கிளம்புறோம், என்ன பண்றது, வீட்டுக்காரர் கேட்பாரு டைம் ஆச்சு அப்படித்தானே. சரி எங்க விட்டு சொல்லுங்க பாப்போம், சீக்கிரம் முடிச்சிடுறேன். எங்க விட்டு எங்க விட்டு சொல்லுங்க பாப்போம், முடிச்சு விட்டுறேன். இதோட இது எப்படி இருக்குன்னா அப்படியே கவனிச்சுட்டே இருக்கீங்க. சொல்றான் ஏதோ அப்படின்னு கவனிச்சுட்டு. ஆனா உங்களுக்கு என்னன்னா போய் நின்னா பஸ் கிடைக்குமா, டக்குன்னு ஏறுவோமா, டிக்கெட் எடுத்துருவோமா, வீட்டுக்கு போயிருவோமா, இதே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா இருந்தாலும் அந்த மிச்சமில்ல அந்த 5 நிமிஷத்துல நான் சொல்றது, நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் அரசியலுக்கு, உங்களுடைய பொருளாதார நிலைக்கு இந்த அரசு எப்படி காரணமானது. திப்பு சுல்தான் மாதிரி ஒரு நல்லாட்சியாளர் கிருஷ்ணராஜ சாகர்ல 1991 அடிக்கல் நட போனா இந்த இடத்துல கல்லு நட்டு இங்க டேம் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு 1790களில் இறந்த திப்பு சுல்தான் 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு அடிக்கல் நட்டு வைத்திருந்தான் என்பது வரலாறு. அங்க போகும்போது தெரிஞ்சுக்கிட்டான் கேஆர்எஸ் டேம்ல. அப்ப அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியா, அந்த மாதிரி ஒரு அறிவாளி நம்ம மிஸ் பண்ணிட்டோம் வரலாற்றுல. அதை உங்களுக்கு சொல்றோம். அப்ப இந்த ஸ்வாட் ஆஃப் திப்பு சுல்தான் நாடகம் எடுத்து அந்த நாடகத்தை தொடர்ந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த செட்டையே கொளுத்தினார்கள் பிஜேபி காரங்க. அந்த செட்டை கொளுத்தினா அந்த சஞ்சய் கானுக்கு முகமெல்லாம் காயம். உனக்கு என்ன கடுப்பு, என்ன கடுப்பு, நீ ஏன் பயப்படுற? ஒரு வரலாற்றாசிரியருடைய வரலாற்றை எழுதினா, ஒரு வரலாற்று நாயகனுடைய வரலாற்றை பேசினால் உனக்கு என்ன பயம்? அப்ப அந்த செட்டை கொளுத்துறான், அவருக்கு மூஞ்செல்லாம் காயம் சஞ்சய் கானுக்கு. உடனே கவர்மெண்ட், அப்ப பிஜேபி கவர்மெண்ட், இரு இத
KR மல்கானி அப்படிங்கிற எங்களுடைய RSS காரர் இருக்கார். எங்க RSS காரரு KR மல்கானி பாரதிய ஜனதாவை தோற்றுவித்தவர்களில் முதன்மையானவர், முக்கியமான தலைவர், RSS மிக மூத்த தலைவர். அவரை கூப்பிட்டு அவர் தணிக்கை பண்ணி சொல்லுவார் இந்த நாடகம் கரெக்டான், அப்ப நீங்க வெளியிடுங்க. அந்த KR மல்கானி படிக்க ஆரம்பிச்சார் திப்பு சுல்தான. திப்பு சுல்தானை பத்தி யார் படிக்கிறா? அந்த எதிரி படிக்கிறா. இந்த நாடகம் வந்துடக்கூடாது, இந்த படம் வந்துடக்கூடாது, நீங்க எதனா பண்ணி இந்த ஆட்டத்தை கலைச்சு விடுங்க அப்படிங்கிறான். அந்த KR மல்கானி அதை படிச்சு 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 சொல்றாரு. திடீர்னு ஒரு நாள் எழுதுறாரு, நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. என்ன புத்தகம்? நேஷன் ஃபர்ஸ்ட், தேசமே முதன்மை அப்படின்னு RSS ஊறிய பாஜகவின் முதன்மை துணைத் தலைவர்களில், தோற்றுவிக்கும் போது துணைத் தலைவர்களில் ஒருவராக இருந்த KR மல்கானி நேஷன் ஃபர்ஸ்ட் என்ற புத்தகம் எழுதுகிறார். இந்த இந்தியாவை செதுக்கிய சிற்பிகளில் ஒருவன் திப்பு சுல்தான் என்று தன்னுடைய புத்தகத்திலே எழுதினான். யாரு? அவன் வரலாறு வரக்கூடாது, அவன் தப்பானவன், அவன் மதவெறிய, அவன் இந்துக்களுக்கு எதிரானவன், அவன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவன், அவன் முஸ்லிம் வெறிய, அவன் நல்லவன் கிடையாது, இந்த தேசத்துக்கு எதிரி, அவன் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிஞ்சா, இப்படி எல்லாம் எதையாவது சொல்லி இந்த நாடகத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லி KR மல்கானி தங்களுடைய படை வீரர்கள்லயே பெரிய படை வீரர் அனுப்பி வச்சாங்க. ஆனா அவரு மூத்த அரசியல்வாதி, மூத்த பத்திரிகையாளர், எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா காந்தியால் சிறை வைக்கப்பட்டவர். அவரு வேற வழி இல்லாம எழுதுறாரு, நீங்கள் நினைப்பது போல், அவர் எழுதுறார், நீங்கள் நினைப்பது போல் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்தவனாக திப்பு சுல்தான் இருந்திருந்தால் மானியம் பெறும் எத்தனையோ இளவரசர்களில் ஒருவராக திப்பு சுல்தானும் இடம்பெற்றிருக்கலாம். மாறாக நீங்கள் நினைப்பது போல் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்திருந்தால் அவர்களிடத்திலே மானியம் பெறும் பல இளவரசர்கள் ஒருவராக திப்பு சுல்தான் இருந்திருக்கலாம். மாறாக இன்றைக்கு அவருடைய கொள்ளு பேரர்கள் எல்லாம் வெஸ்ட் பெங்கால் மற்றும் கர்நாடகா வீதிகளிலே இன்றைக்கு கை ரிக்ஷாக்களை இழுத்துக் கொண்டிருக்க வேண்டிய நிலைமை அவர்களுக்கு வந்திருக்காது. தன்னுடைய சந்ததி அவமானப்பட்டாலும் பரவாயில்லை, தன்னுடைய சந்ததி ஆட்சி வந்தாலும் பரவாயில்லை, தான் இந்த நடு ரோட்டிலே வெட்டப்பட்டு கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, களத்திலே இறந்தாலும் பரவாயில்லை என்று ஆங்கிலேயர்களை எதிர்த்து, ஆதிக்க வர்க்கத்தை, ஆதிக்க சக்திகளை எதிர்த்து களத்திலே இறந்த ஒற்றை இந்திய நாட்டை ஆண்ட மாவீரன் திப்பு சுல்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா திப்பு சுல்தான் ஒரு தனி சிறப்பு இருக்கு, அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேல உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே இந்த ஒரு செய்தியை மட்டும் கொண்டு போங்க. இந்த இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து களத்திலே ஒருவன் இறந்தது கிடையாது. களத்துல பாலியந்தி போராடி ஆங்கிலேயரை எதிர்த்து அரசர்கள் ஒருத்தன். இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் வரலாற்றில் இந்தியாவை ஆண்ட மன்னர்களில் ஒருவன் ஆங்கிலேயர்களை எதிர்த்து களத்திலே இறந்தான் என்று சொன்னால் அது மாவீரன் திப்பு சுல்தான் தான். அப்படிப்பட்ட மாவீரனின் நினைவை போற்றி நடக்கக்கூடிய, ஐயா முடிக்கவே இல்லையா, இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, கொஞ்சம் உட்காருங்க, அப்போ முடிக்க போறேன். ஸ்டேஜ் உடைஞ்ச போது டக்குன்னு மேலே ஏறி. எனவே அப்படிப்பட்ட மாவீரனுடைய வரலாற்று குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறோம். 2 செய்திகள், ஒன்று இந்த நலத்திட்ட உதவிகள் என்றால், இன்னொன்று ஒரு வரலாற்று நாயகனுடைய வரலாற்றை உங்களுக்கும் உங்களுடைய அடுத்த சந்ததிக்கும் எடுத்துச் செல்லுங்கள் என்று கூறி, வீரத்தியாகி திப்பு சுல்தான் பேரவை நடத்தி இருக்கக்கூடிய இந்த 275ஆம் ஆண்டு ஒசூர் மாநகர நிகழ்வில் என்னை அழைத்தமைக்கு வீரத்தியாகி திப்பு சுல்தானின் இந்த ஒசூர் பகுதி நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக கர்நாடகாவிலிருந்து வந்திருக்கும் யாசின் பாபா அவர்கள் எங்கள் அண்ணன் அலிம் அல் புகாரி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவார். टोकन पूरा एक उन्होंने टोकन देखो एक चीज ले लो टोकन एल